ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைனிங் ப்ளவுஸ் ஈஸியாக தைக்க எளிமையான ஒரு 5 வழிகள் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் புதுசாக டைலரிங் கிளாஸ் பழகுறீங்க அப்படின்னா, அந்த 3 டாட் மார்க் பண்ணுறதுல ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்கும். உங்களுக்கு ஈஸியான முறைப்படி எப்படி இந்த டாட் அளவு மார்க் பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்லித்தரேன். இப்போ நான் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு விட்டுருங்க. இந்த பாயிண்டில் ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு கொக்கி பட்டி வீப்பட்டி நம்ம பிடிச்சு தைக்க 1/4 இன்ச் விட்டது போக அளவு ப்ளவுஸ் எடுத்து டாட்டோடைய அகலம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்குறேன். எனக்கு கொக்கிப்பட்டியில் தான் வந்து டாட்டோடைய அகலம் எடுக்கணும். எனக்கு சரியாக 2.5 இன்ச் வருது. அப்போ 2.5 இன்ச் அளவு வச்சு நான் ஒரு மார்க் பண்ணுறேன். 1/4 இன்ச் தையலுக்கு விட்டது போக 2.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல இருந்து பாயிண்டில் 1.5 இன்ச்சும் இந்த பாயிண்டில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சும் அளவு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். அப்போ 2.5 to 3 இன்ச் டாட்டோடைய அகலம். ஃபஸ்ட்டு 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் வச்சு சென்டராக மார்க் பண்ணின பிறகு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முறைப்படி வந்து நீங்கள் டாட் வந்து மார்க் பண்ணி பாருங்கள். கப் ஷேப் வந்து நல்லா உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். இப்போ இந்த சென்டராக ஒரு மார்க் பண்ணியிருக்குங்களா, இதுக்கும் இந்த ஷோல்டருக்கும் நம்ம நேராக வந்து ஸ்கேலை வச்சு இப்போ மார்க் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படி ஸ்கேலை நேராக வச்சு இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்த பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் வருது. அப்போ 4.5ல் பாதி ஒரு 2.25 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுங்கள். 2.25 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் ஒரு கோடு இதே போல் எழுதுங்க. இதே போல் மார்க் பண்ணுங்கள். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் இந்த ப்ளஸ் குறியில் இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு டாட் வந்து சூப்பராக நம்ம மார்க் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த இடத்துக்கும் 1 இன்ச் கம்மி பண்ணுங்கள். இப்போ நான் 1 இன்ச் கம்மி பண்ணிட்டேன். அதே போல் இந்த பாயிண்டில் இருந்து அப்படி 1 இன்ச் கம்மி பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாயிண்டில் இருந்து 1 இன்ச் கம்மி பண்ணுங்கள். இப்போ நான் 1 இன்ச் கம்மி பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ 3 டாட் ஈஸியாக மார்க் பண்ணிடலாம் பாருங்கள். இப்போ இப்படி வச்சு பார்க்கும்பொழுது 1.5 இன்ச் வரும். உங்களுக்கு கேப் இடைவெளி 1.5 வரும். இதே போல் இப்போ அளவு வச்சுட்டு அடுத்து இந்த ஆம்கோல் டாட் மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி இப்படி மார்க் பண்ணுங்கள். இப்படி மார்க் பண்ணியாச்சுங்களா? அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாயிண்டில் 1 இன்ச் கீழே வந்து மெயின் டாட்டு கம்மி பண்ண பாருங்கள். இந்த ஷேப்பில் மார்க் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ ஈஸியாக 3 டாட் மார்க் பண்ணியாச்சுங்களா? உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன் குழப்பம் எதுவுமே தேவையில்ல. நீங்கள் புதுசாக பழகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி டாட் பிடிச்சு பாருங்கள். நான் டாட் பிடிக்கும் பொழுது ஸ்டிச்சிங்கில் பாருங்கள் கப் ஷேப் வந்து சூப்பராக நமக்கு எடுப்பாக இருக்கும். இப்போ அப்படியே இந்த அச்சை இப்படியே வச்சு தட்டி விடுங்க நல்லா. இன்னொரு பக்கம் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் இதே போல் அடையாளப்படுத்திக்கிங்க. அடையாளப்படுத்திட்டு இப்போ அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் 2 பக்கமும் நம்ம டாட் வந்து மார்க் பண்ணியாச்சு ஈஸியான முறைப்படி. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ ஒரு சிலருக்கு கப் ஷேப் ஷார்ப்பாக வரணும் அப்படின்னா இந்த பட்டி எப்படி கட் பண்ணுறது, இந்த பட்டியோட கிளாத் வந்து ஒரு சிலர் வந்து எப்படி கட் பண்ணுவாங்க, நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே போல் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். பட்டி ஷேப் வந்து உங்களுக்கு சூப்பராகவும் கப் ஷேப்பும் நல்லா எடுப்பாக இருக்கும். இப்போ நான் ஒரு ஸ்கேல் அளவு வச்சு இதே போல் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்கேல் அளவு அகலம் வச்சுக்கிங்க. அகலம் வச்சுட்டு அப்படியே அதிலிருந்து பட்டியோட உயரம் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக கொஞ்சம் மேலே மார்க் பண்ணிக்கிங்க. அதே போல் சைடுலேயும் சைடு பட்டியும் அதே போல் தான். அளவு ப்ளவுஸை இதே போல் இப்படி வச்சு இந்த கோட்லேருந்து வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து நான் தையலுக்கு கொஞ்சம் விட்டது போக 2.5 இன்ச் வச்சங்களா, அதே போல் இங்கேயும் வைங்க. கொஞ்சம் தையலுக்கு விட்டது போக 2.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுங்கள். இந்த பாயிண்டில் இருந்து சரியாக நான் ஒரு 2.5 இன்ச் அளவு வைக்கிறேன். தையலுக்கு 1/4 இன்ச் விட்டது போக 2.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு, நமக்கு கப் ஷேப் ஷார்ப்பாக வரணும் அப்படின்னா அந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்டில் இருந்து 1 இன்ச் கம்மி பண்ணணும். இந்த பாயிண்டில் இருந்து எத்தனை இன்ச் கம்மி பண்ணணும் அப்படின்னா 1 இன்ச் கம்மி பண்ணணும். அப்படியே இப்போ வளைவு கொடுக்குறோம் பாருங்கள். இந்த ஷேப்பில் வரையணும். நல்லபடி இந்த ஷேப்பில் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு கப் ஷேப் வந்து நல்லாயிருக்கும். அமுக்கமாக இல்லாமல் நல்லா ஷார்ப்பாக நல்லாயிருக்கும்.
ஒரு சிலர் பட்டி கிளாத் வந்து கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட் குடுக்காம, வளைக்காம நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க ப்ளவுஸ் போடும் பொழுது பார்த்தீங்கன்னா, அப்படியே அமுக்கமா இருக்க மாரி இருக்கும். நல்லா இருக்காது பார்க்க. இப்ப பட்டி கிளாத்தும் கட் பண்ணியாச்சு. இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புடவையோட கிளாத் வந்து அதிகமா இருக்கு. அதனால லைனிங் கிளாத் 2 பீஸ் கட் பண்ணிட்டாங்களா? இப்ப புடவையோட கிளாத் இதே போல டபுளா மடிச்சு, மறுபடியும் இப்ப கட் பண்ணிக்கிறேன். நமக்கு மெயினா வந்து ஃப்ரண்ட் பார்ட் நீங்க லைனிங் ப்ளவுஸ் தைக்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பக்கத்துக்கு 3 கிளாத் தேவைப்படும். உங்களுக்கு வந்து புடவையோட கிளாத் கம்மியா இருந்ததுன்னா, லைனிங் பீஸ் 2 பீஸும், புடவையோட கிளாத்ல 1 பீஸும் எடுத்துக்குங்க. இல்ல உங்களுக்கு புடவையோட கிளாத் அதிகமா இருந்ததுன்னா, லைனிங் பீஸ் 1 பீஸும், புடவையோட கிளாத் 2 பீஸும். அப்போ ஒரு பக்கத்துக்கு நான் 3 பீஸ் எடுத்துக்கிட்டேன். இதே போல அப்படி கட் பண்ணி எடுத்துட்டு, இப்ப நம்ம எப்படி ஸ்டிச்சிங் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப பேக் பார்ட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். புடவையோட கிளாத்த அடியில வச்சு, அதுக்கு மேல லைனிங் கிளாத்த வச்சு, உங்களுக்கு கிளாத் நழுகுற மாரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா, சென்டரா நீங்க நீடில் போட்டு குத்திக்கலாம். இப்படி கரெக்ட் பண்ணி வச்சுட்டு, நல்லா அந்த நடு முதுகு கிட்ட இப்படி சென்டரா அப்படி நீடில் போட்டுக்குங்க. கொஞ்சம் நழுகாம இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு 1/4 இன்ச் தையல் ஓட்டிட்டு வந்துடுறேன். டோட்டலா அப்படியே ரவுண்ட் ஷேப்ல அப்படியே ஒரு 1/4 இன்ச் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 இன்ச் ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுட்டு, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரவுண்ட் நெக்கு கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்த இதே போல கட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஷோல்டர்ட்ட இருக்க பிசுறெல்லாம் நான் கட் பண்ணிட்டு, அடுத்து இந்த நெக்கு கிட்ட இருக்க கிளாத் எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை இதே போல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுக்கணும். தையலை தாண்டக்கூடாது. அந்த தையலுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா சிசர் கட் கொடுங்க. நீங்க சிசர் கட் கொடுக்கும் பொழுது, கத்திரி வந்து அந்த நுனி சிசரால கட் பண்ணுங்க. அடியில கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிட்டீங்கன்னா, தையலை தாண்டி போயிரும். கழுத்து வெட்டுப்பட்டு போயிரும். அதனால நீங்க என்ன பண்ணீங்க, அந்த நுனி சிசரால கொஞ்சம் கொஞ்சமா சிசர் கட் குடுத்துட்டு, நல்லா இதே போல இப்படி நெகத்தால கீறி விட்டு, அப்படியே திருப்புங்க அப்படியே. கிளாத்த அப்படி பெரட்டி தைக்கணும். இப்ப மேல் பக்கமா அப்படியே ஒட்டுனாப்ல தையல் ஓட்டுங்க. அப்படியே ஓரமா. ஏன்னா லைனிங் பக்கம் ஏன்னா நீங்க புதுசா பழகும்போது லைனிங் பக்கம் தையல் ஓட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன், அந்த லைனிங் துணி வந்து அந்த நெக்க விட்டு லைட்டா வெளிய தெரிஞ்சாலும் கலர் வந்து வேறையா தெரியும். அதனால தான். அதனால மேல் பக்கமாவே புடவையோட கிளாத் மேலேயே ஓரமா தையல் ஓட்டிட்டு வந்துருங்க. நல்லா சுருக்கம் இல்லாம அப்படியே பொறுமையா ஸ்டிச் பண்ணிட்டு வந்துரலாம். இதே போல தையல் ஓட்டிட்டு, இப்ப மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உள் பக்கமா அந்த லைனிங் கிளாத் ஓரமா தையல் ஓட்டிக்கலாம். இப்ப இந்த லைனிங் கிளாத் ஓரமா நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சுருக்கம் வராம 2 கிளாத்தையும் சுருக்கம் இல்லாம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இதே போல அப்படி ஸ்டிச்சிங் பண்ணிட்டு, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்த கட் பண்ணிக்கணும். நான் இப்ப இந்த எக்ஸ்ட்ரா வர புடவையோட கிளாத் எல்லாமே டோட்டலா கட் பண்ணிக்கிறேன். இதே போல கட் பண்ணிட்டு, அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடிப்பாட்டம் நம்ம மடிச்சு தைக்கணும். இப்ப இடுப்புக்கு கரை இருந்துச்சுன்னா, நீங்க 1/2 இன்ச் தையலுக்கு விட்டா போதும். இப்ப வந்து இடுப்புக்கு கரை இல்லாதனால, நான் ஒரு 1 1/2 இன்ச் பக்கம் மடிச்சடிக்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கேன். அந்த 1 1/2 இன்ச் அப்படியே நான் மடிச்சு தையல் ஓட்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் ஒரு மடிப்பு. நல்லா சமமா கிளாத் மட்டும் சுருக்கம் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போதே நீங்க பார்ப்பீங்க. அந்த லைனிங் வந்து கிளாத்ல ஒண்ணோட ஒண்ணு ஒட்டவே ஒட்டாது. அதே போலலாம் ஸ்டிச் பண்ணக்கூடாது. நல்லா சுருக்கம் இல்லாம எடுத்து விட்டு தைக்கணும். இப்ப பேக் பார்ட்ல 2 டாட் பிடிச்சுக்கிறேன். அந்த ஷோல்டரை சென்டர் பண்ணி நீங்க டாட் அளவு வந்து 1/2 இன்ச் விட்டிருந்தாலும், 1/4 இன்ச் விட்டிருந்தாலும் அதுக்கு தகுந்தபடி 2 டாட் ஷோல்டரை சென்டர் பண்ணி 2 டாட் பிடிச்சுக்கிங்க. இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப
கை எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ எனக்கு கை கிளாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ புடவையோட கிளாத் எனக்கு வந்து அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் கிளாத் கம்மியாக இருந்ததுனால நான் ஒரு பக்கம் மட்டும் ஒட்டு போட்டுக்கிறேன். 2 பக்கம் நான் ஒட்டு போடல. 1 சைடு மட்டும் ஒட்டு போட்டுக்கிறேன். நீங்கள் கட்டிங் பண்ணும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாத்தை கொஞ்சம் நகர்த்தி போட்டு அது எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்லித்தரேன். ஒரு பக்கம் மட்டும் நம்ம ஜாயிண்ட் கொடுத்துக்கிட்டா போதும். இப்போ நான் கைக்குழி கட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பக்கம் தான் வந்து ஜாயிண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ அதே போல் இந்த பக்கமும் இந்த கைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நான் கைக்குழி எந்த பக்கம் கட் பண்ணியிருந்தனோ அதே போலயே உள்ள வெளியே மாறாமல் மறுபடியும் ஜாயிண்ட் கொடுத்துக்கணும். ஏன்னா மாற்றி மாற்றி ஜாயிண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் உள்ள வெளியே மாறிடும். அதை கணக்கு பண்ணிக்கணும். இப்போ இந்த பக்கமும் அதே போல் இன்னொரு பீஸ் கொடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கைக்குழி கட் பண்ணனதும் ஒன்றா பார்த்து இருக்காப்புல இருக்கணும். மாறி மாறி வரக்கூடாது. இப்போ எனக்கு கரெக்டாக வருது பாருங்கள். அடுத்து புடவையோட கிளாத்தை அடியிலையும் லைனிங் கிளாத்தை மேலே வைக்கணும். மேலே வச்சு ஒரு 1/2 இன்ச் தையல் போட்டுக்குங்க. சரியான ஒரு 1/2 இன்ச் தையல் போட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே படிமான தையல் லைனிங் கிளாத் மேலே அந்த பிசுறு வர மாதிரி படிமான தையல் போட்டுக்கணும். இதே போல் படிமான தையல் ஓட்டிட்டு இப்போ அப்படியே திருப்பி இப்போ லைனிங் கிளாத் மேலேயே அப்படியே ஓரமாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இதே போல் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து பக்கத்திலே இன்னொரு தையல். ஏன்னா கைக்கிட்ட டபுள் தையல் வர மாதிரி இருக்கும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணமோ அதே போல் இன்னொரு கையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் கொஞ்சம் நல்லா பொறுமையாகவே தான் சொல்லித்தரேன். நீங்கள் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் கைவாட்டம் வந்துச்சுன்னா 1/2 மணி நேரத்துலேயே இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவும் அவ்வளோக்கும் ஸ்பீடே பண்ண கிடையாது. அப்படியே டேரெக்டாக தான் தைக்கிறேன். 1/2 மணி நேரத்தில் நீங்கள் ஈஸியாக ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து தைச்சிடலாம். இப்போ ஓரமாக தையல் ஓட்டுங்க. மறுபடி பக்கத்தில் ஒரு தையல். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பேக் பார்ட் வேலையும் கை வேலையும் முடிஞ்சிருச்சு. லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டு பார்ட்டு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இப்போ புடவையோட கிளாத்தை அடியிலையும் லைனிங் கிளாத்தை மேலேயும் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நெக்கு நம்ம 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் பார்ட்டை இப்படி வச்சு பாருங்கள். இப்படி 2 ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம தைக்கணும். இப்போ நான் ஒரு 1/4 இன்ச்சில் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தையலுக்குள்ளேயே அப்படி சிசர் கட் கொடுத்து அப்படியே திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படியே பெரட்டி தைச்சிக்கிங்க. இப்போ ஓரமாக ஒரு தையல், நெக்கை சுற்றி ஓரமாக அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படியே இந்த லைனிங் கிளாத் மேலேயே ஓரமாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம்.
இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை இதே போல் கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு டாட் பிடிக்க கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுங்க. டாட் பிடிக்க அடையாளத்துக்காக சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ மெயின் டாட். இந்த மெயின் டாட்டுக்கு 2 தையல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு தையல் ஓட்டாதீங்க, 2 தையல் ஓட்டிக்கிங்க. அதே போல் கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் இடையில வர டாட், இதுக்கும் அதே போல் 2 தையல். அடுத்து ஆம்கோல் டாட், இப்போ 3 டாட்டும் பிடிச்சாச்சு. இப்போ கப் ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா எடுப்பாக இருக்கும் பார்க்க. எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். அதே போல் ஃப்ரண்ட்டு பார்ட்டு இன்னொரு பக்கமும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இதையும் அதே போல் லைனிங் கிளாத்தை இப்படி பெரட்டுங்க. இப்படி திருப்பும் பொழுது திருப்பிட்டு இப்படி ஓரமாக தையல் ஓட்டிக்கலாம். மறுபடி லைனிங்கை சுற்றி மறுபடி ஒரு தையல். எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டாட் பிடிக்க கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுங்க. இந்த பக்கம் 3 டாட்டுக்கு 2 தையல் ஓட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், கப் ஷேப் வந்து எடுப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ மறுபடி பட்டி கிளாத் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ டாட்டுக்கு அடியில் வந்து புடவையோட கிளாத் 2 பீஸ் கொடுத்துக்கிறேன். டாட்டுக்கு மேலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக புடவையோட கிளாத்தை டாட்டுக்கு அடியில் 2 பீஸ் கொடுத்து இப்படி தையல் ஓட்டிக்கிங்க. இதே போல் தையல் ஓட்டிட்டு மறுபடி லைனிங் கிளாத் ஒரு பீஸ் எடுத்து டாட்டுக்கு மேலே வச்சு இப்படி தையல் ஓட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சிசர் கட் கொடுக்கணும். தையலை தாண்டக்கூடாது. தையலுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்து இப்படி திருப்பி பாருங்கள். உங்களுக்கு இந்த பிசுறு எல்லாமே வந்து உள்ளே போயிடும். உள்பக்கமும் பிசுறு தெரியாது, வெளிப்பக்கமும் பிசுறு தெரியாது. இதே போல் நீங்கள் பட்டி கிளாத் ஜாயின் பண்ணும்பொழுது அப்படியே படிமான தையல் ஓட்டிக்கலாம். இதே போல் படிமான தையல் ஓட்டிட்டு இந்த ஓரமாக மறுபடியும் ஒரு தையல். அடுத்து இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட்லேயும் அதே போல் பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேல் பக்கமாக புடவையோட கிளாத்தை 2 பீஸ் கொடுத்துக்கிறேன். மேல் பக்கமாக இப்படி திருப்பி பார்க்கும்பொழுது உள்ள வெளியே கரெக்டாக வந்துடும். அடிப்பக்கமாக லைனிங் கிளாத்து இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த டாட்டோடைய பிசுரெல்லாம் மடித்து விட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தையலுக்குள்ளே சிசர் கட் கொடுக்கணும், தையலை தாண்டாமல். இப்போ அப்படியே திருப்பிக்கிங்க. இப்போ அப்படியே படிமான தையல் ஓட்டிக்கலாம். படிமான தையல் இதே போல் ஓட்டிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணிக்கணும்.
இப்போ இந்த ஓரமாக ஒரு தையல் ஓட்டி லைட்டாக அந்த பிசுரை கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கமும் பட்டி கிளாத் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம கொக்கி பட்டி ஜாயின் பண்ணணும். அதுக்காக அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் அப்படியே இந்த கொக்கி பட்டியை எடுத்து எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக உயரம் எந்த இடத்துல முடியுதோ அந்த பாயிண்ட்டுக்கு நேராக அப்படி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ 2 ஃப்ரண்ட்டு பார்ட்டையும் ஒன்றா வச்சு இதே போல் அப்படி மார்க் பண்ணி கொஞ்சம் லைட்டாக மட்டும் சிசர் கட் கொடுத்துக்குவோம் அடையாளத்துக்காக. அடுத்து பேக் பார்ட்டில் ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ஃப்ரண்ட்டு பார்ட்டையும் ஷோல்டரில் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு அதே போல் இன்னொரு பக்கம் ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே இந்த சைடு அளவை வச்சு பார்த்துட்டே வாங்க. சரியாக அந்த சைடு அளவை வச்சு பார்த்துட்டே வந்துட்டு எவ்வளோ கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கோ இந்த பட்டியோட கிளாத்துக்கு நேராக ஒரு சிசர் கட் கொடுக்கணும். அதே போல் இந்த பக்கமும் அப்படியே இந்த சைடு அளவை வச்சு பார்த்துட்டே வந்து சமமாக வச்சு பார்த்துட்டே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பட்டி கிளாத்தில் சிசர் கட் கொடுக்கணும். இப்போ அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்க பட்டி கிளாத்தை அப்படியே மடிச்சிக்கிங்க ஒரு மடிப்பு. இதே போல் மடித்து தைச்சிட்டு இன்னொரு பக்கமும் அதே போல் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடி ஒரு மடிப்பு. இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு சைடு ஏற்றம் இறக்கம் வராமல் இருக்கும். இப்போ கொக்கி பட்டியும் வி பட்டியும் கரெக்டாக வந்து ஏற்றம் இறக்கம் இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம லைனிங் கிளாத் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கொக்கி பட்டி கிளாத் வந்து அகலம் 2 இன்ச் வர மாதிரி கட் பண்ணிவிட்டு டபுளாக மடிக்கும் பொழுது உங்களுக்கு 1 இன்ச்சு தான் வரணும். கொக்கி பட்டி ஸ்டிச் பண்ணும் பொழுது கிளாத்தை டபுளாக மடித்து பார்த்தீங்கன்னா அகலம் 1 இன்ச் வரணும். இந்த இடத்த ஃபஸ்ட்டு மடிங்க. லைட்டாக ஒரு 1/2 இன்ச் மடித்து இப்படி டபுளாக அப்படி மடிங்க. அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு இந்த பிசுறு தெரியாது. அப்படி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு படிமான தையல் அப்படியே ஓரமாக படிமான தையல் ஓட்டிக்கலாம். மேலேயும் மடிச்சிக்கணும். 1/2 இன்ச் வந்து கழுத்துக்கிட்ட கரெக்டாக மடிச்சிக்கிங்க. கழுத்துக்கிட்ட பிசுறு வரக்கூடாது. ஏன்னா நம்ம நெக்கு வந்து அடித்து திருப்பிட்டாங்களா, அதனால் கொக்கி பட்டி வைக்கிறப்பையும் அடிப்பக்கமும் கழுத்துக்கிட்டையும் பிசுறு இல்லாமல் மடிச்சிக்கிங்க. மடிச்சுட்டு இப்போ இந்த படிமான தையல் ஃபுல்லும் வந்து உள்பக்கமாக வர மாதிரி அப்படியே மடித்து ஒரு தையல். அவ்வளோதான். இப்போ கொக்கி பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து வி பட்டி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கிளாத்தை இப்படி 2ஆக மடித்து பார்க்கும்பொழுது 2 இன்ச் வரணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் இப்படி இதே போல் மடிங்க. மடித்து இந்த ஷேப்பில் இப்படி வைங்க. இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு உள்பக்கமாக ஜாயின் பண்ணி வெளிப்பக்கமாக தைக்கணும். இந்த ஓரமாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிங்க. அடுத்து நெக்குக்கிட்டையும் மடித்து பிசுரை நல்லா உள்ளே அப்படி மடித்து நகர்த்தி விட்டு இந்த பக்கம் ஒரு தையல் ஓட்டி மறுபடியும் அப்படியே நெட்டுக்கும் கிளாத்து நழுகாமல் இருக்கிறதுக்காக இதே போல் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்கள் வி பட்டி மார்க் பண்ணணும். இதே போல் இப்படி வி பட்டி மார்க் பண்ணுங்கள். இந்த டாட்டுக்கு நிறையா ஒரு அடையாளம், இந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கு நிறையா ஒரு அடையாளம். அடுத்து இதை பட்டியை சென்ட்ரு பண்ணி மொத்தம் 5 இடத்துல வி பட்டி ஸ்டிச் பண்ணிக்கணும். வி பட்டி தைக்கும் பொழுது 2 தையல் ஓட்டிங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா
இப்போ ஆம்கோல் சுற்றளவு சரியாக வருதான்னு செக் பண்ணிக்கிங்க. ஷோல்டர்லேருந்து அப்படியே கை கிளாத் அப்படி வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு கரெக்டாக எனக்கு வந்து வருது. இதே போல் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். கை வந்து ஜாயின் பண்ணும் பொழுது ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து நம்ம கைக்குழி கட் பண்ணிப்போம் பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வர மாதிரி ஜாயின் பண்ணிக்கிங்க. ரெண்டு தையல் போட்டுக்குங்க. இன்னொரு பக்கமும் அதே போல் கை ஜாயின் பண்ணிக்கலாம். கைக்குழி கட் பண்ணினது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வர மாதிரி ஜாயின் பண்ணணும். நீங்கள் மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைடு தைக்கும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்றம் இறக்கம் வரும், ஃபினிஷிங்கும் கரெக்டாக வராது, உங்களுக்கு சுருக்கம் வந்துடும். எப்பவும் கை ஜாயின் பண்ணும் பொழுது டபுள் தையல் கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு அளவாக எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு கை சுற்றளவு அளவிடுங்க. இப்போ நான் கை சுற்றளவு அளவெடுத்துட்டு அப்படியே தையல் ஓட்டிக்கிறேன். நல்லா ரஃப் அடிச்சுட்டு இந்த ஜாயிண்ட் இருக்குங்கள்ல, இந்த ஜாயிண்ட்டையும் ஒன்றா வைங்க. இந்த ரெண்டு ஆம்கோல் ஜாயிண்ட்டையும் ஒன்றா வச்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்கோல் சுற்றளவு அளவெடுக்கணும். இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஆம்கோல் சுற்றளவு எந்த பாயிண்டில் முடியுதோ அந்த தையல் அடையாளத்துக்கு தெரியும், அதுக்கு நேராக மார்க் பண்ணுங்கள். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வீப்பட்டியிலேருந்து இந்த அளவு ப்ளவுஸில் எந்த பாயிண்டில் முடியுதோ சைடு அளவு அதுக்கு நேராக அப்படி மார்க் பண்ணுங்கள். நீங்கள் தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுருந்தாலும் 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிங்க, இல்லை 2 வச்சுருந்தாலும் 2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிங்க. அதே போல் இன்னொரு பக்கம். இப்போ இந்த பக்கம் வந்து பட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் வச்சு இப்போ அளவு ப்ளவுஸில் இந்த கொக்கி பெட்டியிலேருந்து அளவு எடுத்து எந்த இடத்துல அந்த தையல் தெரியுதோ அதுக்கு நேராக அப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு சைடையும் ஒன்றா வச்சு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாத் நழுகிற மாதிரி டவுட் இருந்தால் ரெண்டு ஆம்கோல்ட்டையும் இப்படி ஒன்றா வச்சு நீடில் போட்டு இப்படி குத்திக்கிங்க. உங்களுக்கு இந்த சைடு ஏற்றம் இறக்கம் வராமல் இருக்கணும், ஜாயிண்ட்டு நழுகக்கூடாது அப்படின்னா நீடில் போட்டு குத்திட்டு கூட நம்ம ஆம்கோல் சுற்றளவு அளவு வச்சுக்கலாம். இப்போ நான் ஆம்கோல் சுற்றளவு அளவு வச்சுக்கிறேன். இதே போல் ஆம்கோல் சுற்றளவு இப்படி வைங்க. ஷோல்டர்லேருந்து எந்த பாயிண்டில் முடியுதோ அந்த தையல் தெரியும், அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து கை சுற்றளவு. கை சுற்றளவு வந்து ஏற்கனவே ஒரு பக்கம் நம்ம ஆல்ரெடி கையோடைய அளவு வச்சுருப்போம், அதே அளவு எடுத்து இப்படி வச்சுக்கிங்க. இப்போ சைடு ஏற்றம் இறக்கம் வராமல் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து பக்கத்துலேயும் மறுபடியும் 2 தையல் கொடுத்துக்கணும். மறுபடியும் இன்னொரு தையல். இப்போ தச்சு முடித்த பிறகு நம்ம எந்தெந்த அளவை செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அதே போல் பக்கத்தில் 2 தையல் நான் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் இன்னொரு தையல். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரெல்லாம் லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ எந்தெந்த பாயிண்ட்டை நம்ம அளவு எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம தச்சு முடித்த பிறகு இந்த ஆம்கோல் சுற்றளவை அளவிடுங்க. சரியாக இருக்கா என்னன்னு இப்போ நான் அந்த அளவு ப்ளவுஸை வச்சு அளந்து காட்டுறேன் பாருங்கள். அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அதே அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும்.
இப்போ ஆம்கோல் சுற்றளவு எனக்கு சரியாக வருது. அடுத்து ஃப்ரண்ட்டோடைய சைடு அளவு கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். கொக்கிப்பட்டியிலேருந்து சைடு அப்படின்னு அளந்து பார்க்குறேன். இந்த அளவையும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அடுத்து இந்த முன்கழுத்து இறக்கம் கொக்கிப்பட்டியிலேருந்து இப்படியே வச்சு பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஷோல்டர் வரைக்கும். இப்போ உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கா, இந்த ஷோல்டர்லேருந்து இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வச்சு பார்க்கும் பொழுது இதே போல் வரணும். முன்கழுத்து இறக்கம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து இடுப்பு சுற்றளவும் நம்ம அளந்து பார்க்கணும். இதே போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு இடுப்பு சுற்றளவு அளந்து பாருங்கள் டோட்டலாக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பின் இறக்கத்தையும் நம்ம அளந்து பார்க்கணும். அப்படியே இந்த நடு சென்ட்ரு முதுகை அளந்து பார்த்துங்க. அடுத்து இந்த பேக் பார்ட் அளவு எனக்கு கச்சிதமாக வருது. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டு சைடு எப்படி எடுத்தோமோ அதே போல் பேக் அளவும் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த பின் இறக்கமும் எனக்கு பாருங்கள் சரியாக வருது. இதே போல் அளவு ப்ளவுஸ் அளவே தைக்க சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இதே போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தைச்சி முடித்த பிறகு அளந்து பாருங்கள். ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் நம்ம சரி பண்ணி மறுபடியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.